அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ சூர்யா கிட்ட என்ன உதவி வேணாலும் கேளு, நான் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இவ விஷயத்திலேயே யாரோ மாதிரி நடந்துக்கிட்டாருமா. டாக்டர் அம்மா கூட எவ்வளவு கெஞ்சு பார்த்துட்டாங்க, ஆனா மனசு இறங்கவே இல்லையம்மா. சரி, நடந்ததெல்லாம் விடுங்க. ஒரு நல்லா படிக்கிற பொண்ண வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்னம்மா கோபம், வெறி, ஆக்ரோஷம் எல்லாம்? பின்ன எல்லாருமே ஒன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சியா? இதுதான் மனுஷங்களோட குணமே. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. விட்டு கொடுத்து போகணும்னு நினைச்சிருந்தா அவன் இத்தனை காலேஜ் வச்சு நடத்துவானா? ஒன்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். மனுஷங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இது உனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு நினைச்சுக்க. இனிமே புரிஞ்சுக்கிட்டு நான் என்னம்மா பண்ண போறேன்? என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா போதும் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா எனக்கே தெரியாம என்னாலேயே என் பொண்ணு படிப்பு கெட்டு போச்சு. உன் குழந்தை பொண்ணுக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைச்ச, அது இப்படி ஆயி போச்சு. இது வேற ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நினைச்சுக்க. நல்லா சொல்லுங்க மேடம். காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து இப்படிதான் அழுதுட்டே இருக்காங்க. இந்த காலேஜ்ல வேற காலேஜே இல்லையா? அப்படி இல்லைன்னா கூட கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சுட்டு போறேன். மா விடுமா, மேடம் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி எனக்கு நல்லதுதான் நடக்க போகுது. என்ன வேணாலும் சொல்லு குட்டி. ஏதோ படிப்பேறது புள்ளனா பாவம், அது என்ன பண்ணுன்னு சொல்லி விட்டுடலாம். ஆனா நல்லா படிக்கிற உன்னை படிக்க வைக்க முடியலையே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்த பாரு சுந்தரி, நீ இந்த மாதிரி பேசினா சூர்யா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீதான் அவளுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லணும். எப்படி இருந்தாலும் 6 மாசம் வீணாதான் போகுது. விடு, வேற யாரையாவது பிடிச்சு வேற காலேஜ்ல சேர்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அம்மா, நான் வேணா ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. நான் படிக்கிற காலேஜோட பிரின்சிபலும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா சேர்த்துப்பாங்க. படிப்பு விஷயம் தானே, யார் சொன்னா என்ன, நல்லது நடந்தா சரிதான். அம்மா, எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி சூர்யாவை சேர்த்து விட்டு சொல்லுமா. எப்படி இருந்தாலும் 6 மாசம் சூர்யா வீட்டுல தானே இருக்கணும். அடுத்த வருஷம் தானே சேர்க்க முடியும். நீங்க கவலையப்படாதீங்க, அப்பா கிட்ட நான் சொல்லி சேர்த்து விடுறேன். எப்படி இருந்தாலும் 6 மாசம் வீணா போகுதே. மா, 6 மாசம் நான் கூடவே இருக்க போறேன்னு நினைச்சு சந்தோஷப்படுமா. என்ன சுந்தரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிப்பே போச்சேன்னு பதறின, அப்புறம் 6 மாசம் கழிச்சாவது கிடைக்குமான்னு கேட்ட. இப்ப கிடைக்கும்னு தெரிஞ்ச உடனே 6 மாசம் ஆகுமான்னு கேக்குற. சரி, இவங்க அப்பா செய்யலனா கூட வேற யாராவது பிடிச்சு நான் சேர்த்து விடுறேன், கவலைப்படாத. முதல்ல கண்ணத்தோட அழறத நிறுத்து, எழுந்துரு, வந்து வேலையை பாரு. வா சூர்யா, நீ உட்காருமா. எதுக்கிட்டாலும் அழுதுகிட்டு போ சுந்தரி. உட்காரு சூர்யா, உட்காரு. படிக்கிறக்கு வேலையை பாரு, அழுதுகிட்டே நிக்காத. இதுக்கு அப்ளை பண்ண என்ன? இருமா இருமா, நீ ஏமா இதெல்லாம் பண்ற? நான் பாத்துக்க மாட்டேனா? பரவாயில்ல அத்தை, நானே கொண்டு போய் வச்சுடுறேன். ஏமா, உன் மருமக என்ன மலையவ சாச்சிட்டா இப்படி தையத்தக்கன்னு குதிக்கிற? அவ புருஷன் சாப்பிட்ட தட்டத்தனமா எடுத்துட்டு போறா. இது ஒரு வேலையா? சும்மா ரெடி. புதுசா வந்த இடத்துல எதுவும் தெரியாதுல்ல. நித்யா, அத்தை. என்னத்த? இந்தம்மா, இந்த பாலக்குடி. இல்ல அத்தை, எனக்கு வேண்டாம். என்னம்மா, சாப்பிட சொன்னதுக்கும் வேண்டான்னு சொல்லிட்ட, பாலும் வேண்டான்னு சொல்ற. ஏமா, நான் சமைச்சது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. டெய்லி நைட் ஒரு சப்பாத்தி ஒரு ஜூஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஓ அப்படியா? சரி சரி, நாளைல இருந்து நான் உனக்கு பண்ணி தரேன். பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். சரி சரி, இந்த பாலை கொண்டு போய் அவங்கிட்ட கொடு. கட்டிலுக்கு பக்கத்துல மாத்திரை வச்சிருக்க, அதையும் கொடுத்துரு. என்ன? சரிங்க அத்தை. போ. ஏமா, மகாராணி டெய்லி சப்பாத்தியும் ஜூஸும் தான் சாப்பிடுவாங்களா? விட்டா நாளைக்கு காலையில டிஃபனுக்கு காஷ்மீர்ல இருந்து ஆப்பிளும், மத்தியான சாப்பாடுக்கு சவுதி அரேபியால இருந்து பேரிச்சம்பழமும் கேட்பா போல இருக்கு. அவ வசதியா வாழ்ந்தபடி. ஏமா, என்னம்மா வந்துட்டு போன அந்த வீட்டு கிளவி மாதிரி பேசுற? ஏய், அதெல்லாம் போக போக சரியாயிடும். நீ போய் பாத்திரத்தை கழுவு போ. நீ என்னமோ பண்ணு.
நித்யா சொல்லு. ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. இங்க உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட ஃப்ராங்கா சொல்லு. யாரா ஏதோ சொன்னாங்களா? இல்லை, எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த வீட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி இருக்க. நான் இன்னைக்கு மதியக்காவை கோயிலில் பார்த்தேன். அவங்க கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ எதுக்கு ஒண்ணு திட்டணும்? அவங்க திட்டினது என்ன இல்லை, உங்களை. அவங்களுக்கு உங்க மேல உள்ள கோவம் இன்னும் போகல. என் வாழ்க்கையை நாசமாக்கிடுவீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. இங்க பாரு நித்யா, இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசணும்? அவங்க சொன்னது தானே சொல்றேன். நான் என்ன பொய்யா சொல்றேன்? நான் அப்படி சொல்லல. அப்புறம் மதிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. நீங்க தான் அவங்கள ஆஹா ஓஹோங்கிறீங்க. அவங்க உங்களை பத்தி எவ்வளவு தப்பு தப்பா பேசுனாங்க தெரியுமா? என்ன தானே பேசினா, பரவாயில்ல விடு. என்னங்க நான் சொல்றது காதுலயே வாங்க மாட்டேங்கிறீங்க? மதியக்காவை பத்தி நான் உங்ககிட்ட தப்பா சொல்லணும்னு என்ன இருக்கு? அவங்க என் அக்கா. நித்யா, கோவப்பட்ட அவ வார்த்தையை விடுவாளே தவிர, ஆனா யாரும் கெட்டு போகணும்னு அவன் மனசால கூட நினைக்க மாட்டா. சரி நித்யா, இனிமே நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். இதை அங்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ண. இந்தா. என்ன நித்யா, என் மேல கோவமா? இல்ல, ஒரே புழுக்கமா இருக்கு. ஏசி இல்லாம தூங்கி பழக்கம் இல்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சீக்கிரமா நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப தூங்கு. ம். நித்யா, நித்யா, வாங்க பாட்டி. இந்தம்மா. என்ன பாட்டி இது? வீட்டுல இருந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க பாட்டி. என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு வேணாம் பாட்டி. ஏமா இப்படி எல்லாம் சொல்ற? உங்க மகனோட பொருள் எதுவுமே எனக்கு வேணாம். ஏண்டி, அப்ப நீ யாரு? நான் நான் பாபுவோட வைஃப். அப்படி போடு. என்ன இருந்தாலும் படிச்ச பொண்ணு இல்லையா? அதான் அறிவு வேலை செய்யுது. புத்திக்கு 1000 காது, மனசுக்கு ஒரே ஒரு கண்ணுதான். எதையும் மனசால பாரு. அப்படி மனசாட்சி எல்லாம் இருக்கிறவங்க பெத்த பொண்ண கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே எப்படிடி? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் கூட கூர் வரலாம இருக்கீங்க. என்ன பாட்டி, என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரியா சொல்றீங்க? தப்பு உன் பேர்ல இல்லவே இல்லைன்னு உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ பாட்டுக்கு எனக்கு என்ன போச்சுன்னு மண்டபத்தை விட்டு ஓடி வந்துட்ட. அது வரைக்கும் அதிர்ந்து பேசாத அந்த மாப்பிளக்காரன் வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு நம்ம குடும்பத்தாளுங்க மானத்தையே வாங்கிட்டானே. திடீர்னு அம்பிட்டு கோவம் அவனுக்கு எங்க இருந்தம்மா வந்துச்சு? இல்ல அவன் கோவப்பட்டது அநியாயம்னு சொல்லிட முடியுமா? அதுக்கு நீ பண்ண தப்பு காரணம் இல்லையா? நல்லதோ கெட்டதோ இப்போ உன் மாமியார் வீட்டுல ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீங்க கல்யாணம் முடிச்சு வந்த கையோட ஏன் சுந்தரி வீட்டுல போய் இருந்தீங்க? அந்த நேரத்துல உங்களை இந்த வீட்டுல சேர்க்க முடியாது தானே இவங்க சொன்னாங்க. அதுக்கு உன் புருஷன் தப்பே பண்ணல, மாமனார் மாமியார் மேலதான் தப்புன்னு சொல்லுவியா? உங்க 2 பேர் மேலையும் எல்லாரும் கோபத்தை காமிச்சாங்க. உங்க அப்பனும் காமிச்சிருக்கான். ஆத்திரம் மனுஷனுக்கு சத்துருன்னு சொல்லுவாங்க. அது புரியாம பண்ண தப்பு தான் இதெல்லாம். அப்போ அவர் பண்ணது சரின்றீங்களா? என் புருஷனுக்கு கால் உடைஞ்சிடுச்சு, இதுவே உயிர் போயிருந்தா? அந்த மாதிரி உரிமையை கடவுள் யார் கையிலையும் கொடுக்கலம்மா.
நினைச்ச உடனே ஒருத்தரை கொண்டுட முடியும்னு நினைக்கிறியா? இது புரியாம தானே உங்க அப்பனே இருக்கா, நீ இருக்க. இந்த மாதிரி கல்யாணங்கள்ல இது மாதிரி நடக்கிறது சர்வ சாதாரணம். இதெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியாதா? ஓடி போன உடனே அர்ச்சகத்தட்டை தூக்கிட்டு பின்னாடியே வருவாங்கன்னு நினைச்சியா? அப்படி நினைச்சா நீ மண்டபத்தை விட்டு போன? பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டாளேன்னு சாகுற வரைக்கும் பேசாம இருந்த எத்தனையோ பெத்தவங்களை என் வயசுல நான் பார்த்திருக்கேன். ஆனா உன் நல்ல மனசுக்கு உன் மாமனார் வீட்டுல உன்னை உடனே ஏத்துக்கிட்டாங்க. உன் அப்ப மட்டும் என்ன நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு தான் இருக்கான், தெரியுமா உனக்கு? மூச்சுக்கு மூச்சு என் பொண்ணு எப்படி வாழ வேண்டியவன்னு புலம்பிட்டு இருக்கான். ஏன் பெத்த மனசு. உன் மாமனார் வீட்டுல உன்னை ஏத்துக்கிட்ட மாதிரி அவனும் உன்னை ஏத்துக்க தயாராதான் இருக்கான். வேற வழி, அடிக்கிற கைதான் அணைக்கணும்னு சொல்லுவாங்க. உன் மேல இவ்வளவு கோவப்படுறானா, அப்ப எந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு புலம்புறதுனால என்ன ஆயிட போகுது? உங்களை கொன்னே தீர்வுன்னு நினைச்சிருந்தானா சுந்தரி வீட்டுல இவ்வளவு நேரம் விட்டு வச்சிருப்பானா? அது ஏதோ அந்த நேரத்து கோபம் அப்படி நடந்து போச்சு. இப்ப நீ வீட்டுல வந்து பாரு, உன்னை நினைச்சு அவன் எப்படி உருகிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும். எங்க காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, பெத்த மனசு பெத்து பிள்ளை மனசு கல்லுன்னு. அது எல்லா காலத்துக்கும் சரியாதான் இருக்கும் போல் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பதான் வந்தேன். நித்யா துணியெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ராஜி, இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. சரிம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்துடுறேன். சரி. என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? பாட்டி பேசுனது நினைச்சு என் மேல கோவமா? நான் பேசுனது தப்புன்னு நினைச்சா என்ன மன்னிச்சிரம்மா. ஐயோ பாட்டி, அது இல்ல. வேற என்ன? ஒண்ணும் இல்ல பாட்டி. இதோ பாரு, இப்ப நீ என்னன்னு சொல்லேன்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். நைட் எல்லாம் சுத்தமா தூங்கவே இல்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. இப்படி ஆயிடுச்சுன்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? மனசை போட்டு குழப்பிக்காத. அதான் முக்கா கிணறு தாண்டிட்டியே, இனிமே என்ன? தூக்கம் வராததுக்கு குழப்பம் மட்டும் காரணம் இல்ல பாட்டி, புழுக்கத்தினாலையும் தான். ஏசிலேயே படுத்து பழக்கமாயிடுச்சு. இங்க ஏசி இல்ல, அதான் தூங்க முடியாம. எதுக்கு இப்ப ஏம்மா கவலைப்படுற? இத பாரு, நான் நித்யாவுக்கு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொன்னப்போ உங்க அப்பா உனக்கு வேற என்ன வேணும்னு கேட்க சொன்னா. வேணா பாட்டி, அவர் வாங்கி தரதா இருந்தா எனக்கு எதுவுமே வேணாம். வாங்கம்மா, ஆமா உட்காருங்க. சரி சரிம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்கு தான். ஆமா, மாப்பிள்ளை தம்பி எங்க? உள்ள படுத்திருக்காரு. சரி வா, ஒரு நிமிஷம் அவரையும் பார்த்துட்டு போலாம் வா. என்னம்மா, உன் மருமகளுக்கு ஏசி இல்லாம தூங்க முடியாது போல இருக்கு. யாரடி சொன்ன? மகாராணி இப்ப அவங்க வாயாலேயே அவங்க பாட்டி கிட்ட புகார் வாசிட்டு இருந்தாங்க. ஏய், அப்படியே பழகினவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும், அதத்தான் சொல்லியிருப்பா. ஏம்மா, நான் என்ன உன் மருமக மேல பொறாமப்பட்ட இதெல்லாம் சொல்றேன்? அப்படியெல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாதுமா. சரியோ தப்போ, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வந்துட்டா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? அதுவும் இல்லாம நீ இப்பவே எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, கடைசியில அது உனக்கு தாம்மா பெரிய சிக்கலாகும். முதல்ல உன் மருமகளை சரி கட்டுற வழியை பாரு. நான் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். வணக்கம் சார். வணக்கங்க. கோயில் பக்கத்து தெருவில் இருக்குங்க. நாங்க உங்களை பக்கம் தான் வந்தோம். ஆமாங்க. என்ன விஷயமா? நாங்க இங்க கம்ப்யூட்டர் கத்துக்க வந்திருக்கோம். கம்ப்யூட்டர் கத்துக்கிறதுக்கு மானிட்டர், சிபியூ இதெல்லாம் தான் வேணும். இதெல்லாம் எதுக்கு சார்? எல்லாம் இருந்தாலும் சிபியூ இல்லைன்னா வேஸ்ட் தானே. முத எதை கத்துக்க போனாலும் எங்க ஜமீன் வழக்கப்படி.
இவ ஒருத்தி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. எங்க குல வழக்கப்படி குருதட்சணை கொடுக்கறது எங்க வழக்கம். முதல்ல இதை புடிங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம் சார். இது எஸ்ஆர் கம்ப்யூட்டர் சென்டர் தானே? ஆமாங்க, சொல்லுங்க. சார், நான் செண்பகனூர் ஜமீனோட மேனேஜர் பேசுகிறேன். எங்கள் ஜமீன் அம்மாவும் உங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் கம்ப்யூட்டர் கற்றுக்க வந்திருக்காங்க. அவங்கள ஜமீன் சொல்லிக்க பிடிக்காது.